ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவராக பொறுப்பேற்றார் தாவேகாவின் ஜேசிடி பிரபாகர். ஜனநாயகத்தின் இதயமாக சட்டப்பேரவை செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேச்சு. திருப்பத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட சீனிவாச சேதுபதி நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க கூடாது. திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் தொடுத்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அஞ்சல் வாக்குகளையும் வீடியோ பதிவுகளையும் பாதுகாப்பாக வைக்கவும் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள் அருகில் உள்ள 717 அரசு டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட உத்தரவு. முழு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படுமா என்று மக்கள் எதிர்பார்த்த நிலையில் முதற்கட்ட நடவடிக்கை. திமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமி பேச்சு நடத்தியதாக சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. அதிமுகவின் 30க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு ஆதரவளிப்பதாகவும் அறிவிப்பு. வினாத்தாள் வெளியானதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து மே 3ஆம் நாள் நடந்த நீட் தேர்வு ரத்து. மறுதேர்வு நடத்தும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. அசாம் முதலமைச்சராக தொடர்ந்து 2வது முறையாக ஹிமந்த பிஸ்வ சர்மா பதவியேற்பு. பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் வாழ்த்து. ஜனநாயகத்தின் இதயமாக சட்டப்பேரவை செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் சிறு கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைத்து உள்ளது. சட்டப்பேரவை தலைவர் பதவிக்கு தாவேகா சார்பில் 1000 விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜேசிடி பிரபாகர், துணைத் தலைவர் பதவிக்கு துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் ஆகியோர் மட்டுமே மனு தாக்கல் செய்திருந்தனர். இதனால் இருவரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மரபுப்படி அவை முன்னவர் செங்கோட்டையனும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியும் ஜேசிடி பிரபாகரை அழைத்து சென்று பேரவைத் தலைவர் இருக்கையில் அமர வைத்தனர். பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜேசிடி பிரபாகருக்கு ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பேரவைத் தலைவரை வாழ்த்தி முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசினார். அப்போது ஜனநாயகத்தின் இதயமாக சட்டப்பேரவை செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மக்களே மக்களுக்காக நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று அமெரிக்க முன்னாள் அதிபர் ஆபிரகாம் லிங்கன் கூறியுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். தாவேகா உறுப்பினர்கள் அனைவரும் பேரவைத் தலைவருக்கே உதவியாக செயல்படுவார்கள் என்றும் சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சீராக செம்மையாக நடக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட சீனிவாச சேதுபதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சீனிவாச சேதுபதி 83,375 வாக்குகளும், அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் பெரிய கருப்பன் 83,374 வாக்குகளும் பெற்றுள்ளதாகவும், இதனால் தாவேகா வேட்பாளர் 1 வாக்கு வித்தியாசத்தில் வென்றதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு வரவேண்டிய அஞ்சல் வாக்குகள் தவறுதலாக வேலூர் மாவட்டத்தின் அருகில் உள்ள திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியின் வாக்கு எண்ணும் மையத்துக்கு சென்றதாக தகவல் கிடைத்து உள்ளது. இந்த தகவலை அறிந்த திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்து உள்ளார். அதில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியின் வாக்கு எண்ணும் மையத்துக்கு வரவேண்டிய அஞ்சல் வாக்குகள் வேலூர் மாவட்டம் அருகே உள்ள திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியின் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு சென்றுள்ளதாக குறிப்பிட்டு உள்ளார். அந்த வாக்குகளை கொண்டு வந்து எண்ணி பார்க்கும் முன் 1 வாக்கு வித்தியாசத்தில் தாவேகா வேட்பாளர் சீனிவாச சேதுபதி வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவித்து விட்டதாகவும் குறிப்பிட்டு உள்ளார். இதனால் தாவேகாவின் சீனிவாச சேதுபதி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொள்ள தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இந்த மனுவை அவசர வழக்காக ஏற்றுக்கொண்டு நேற்று விசாரித்த உயர்நீதிமன்றம் தனது உத்தரவை நிறுத்தி வைத்தது. இதனிடையே தாவேகாவின் சீனிவாச சேதுபதி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் நிறுத்தி வைத்த உத்தரவை உயர்நீதிமன்றம் இன்று வெளியிட்டு உள்ளது.
அதில் சிவகங்கை திருப்பத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ள சீனிவாச சேதுபதி சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் சீனிவாசன் பங்கேற்க தடை விதித்து உள்ளது. அது மட்டுமல்லாமல் சிவகங்கை திருப்பத்தூர் வேலூர் அருகில் உள்ள திருப்பத்தூர் 2 தொகுதிகளின் அனைத்து அஞ்சல் வாக்குகளையும் கட்டாயம் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டு உள்ளது. இது தொடர்பான வீடியோ பதிவுகளையும் கட்டாயம் பாதுகாத்து வைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டு உள்ளது. தமிழ்நாட்டில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள் அருகில் உள்ள 717 அரசு டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடுவதற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டு உள்ளார். தமிழ்நாட்டில் அடிதடி, வெட்டுக்குத்து, கொலை, கொள்ளை, கும்பல், வன்முறை, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை ஆகிய அனைத்து குற்றங்களுக்கும் சாலை விபத்துகளுக்கும் முதன்மையான காரணமாக அரசு மதுக்கடைகள் உள்ளதாகவும் இதனால் முழு மது விலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் போதைப் பொருட்கள் தடுப்பு படை அமைக்கப்படும் என்று அறிவித்தார். இதையடுத்து முழு மது விலக்கை அறிவிக்காமல் வேறு எந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த போகிறார் என்று பல்வேறு பிரிவினரும் விமர்சித்தனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் வழிபாட்டு தலங்கள் அருகில் உள்ள 276 கடைகள், கல்வி நிறுவனங்களின் அருகில் உள்ள 186 கடைகள், பேருந்து ரயில் நிலையங்களில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவுக்குள் செயல்படும் 255 கடைகள் என மொத்தம் 717 மதுக்கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட உத்தரவிடப்பட்டு உள்ளது. மூடப்படும் கடைகளில் பணியாற்றி வந்த ஊழியர்கள் வேறு கடைகளுக்கு மாற்றப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. திமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி பேச்சு நடத்தியதாக அதிமுகவின் சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக எஸ்.பி. வேலுமணியையும் துணைத் தலைவராக சி.வி. சண்முகத்தையும் தேர்வு செய்துள்ளதாக கூறி சட்டப்பேரவை தலைவரிடம் கடிதம் அளித்து உள்ளனர். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சி.வி. சண்முகம் திமுகவை எதிர்த்தே அதிமுக தொடங்கப்பட்டதாகவும் ஆனால் திமுக ஆதரவோடு முதலமைச்சர் ஆகிவிட பழனிசாமி பேச்சு நடத்தியதாகவும் கூறினார். திமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் அதிமுக காணாமல் போய்விடும் என்றும் திமுகவுடன் இணையக்கூடாது என்றும் தாங்கள் கூறியதை பழனிசாமி ஏற்கவில்லை என்றும் தெரிவித்தார். அதனால் ஜோசப் விஜய் தலைமையிலான தாவிக ஆட்சியை ஆதரிக்க தாங்கள் முடிவு செய்துள்ளதாகவும் கூறினார். அதிமுக பொதுக்குழுவை விரைந்து கூட்ட வேண்டும் என்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் கோரியுள்ளதாகவும் தெரிவித்தார். இதன்பின் சி.வி. சண்முகம் தலைமையில் அவர் அணியில் உள்ள அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்துடைய கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. இரண்டாவதாக சட்டமன்றத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய குழுவினுடைய தலைவராக எங்களுடைய கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு எஸ்.பி. வேலுமணி அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கொறடாவாக டாக்டர் சி. விஜயபாஸ்கர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். துணைத் தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் ஹரி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இளநிலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு அண்மையில் நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வை தேசிய தேர்வு முகமை ரத்து செய்து உள்ளது. மறு தேர்வு நடத்தும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்து உள்ளது. நாடு முழுவதும் மருத்துவம், பல் மருத்துவம், இந்திய மருத்துவம் இளநிலை படிப்புகளில் சேர்வதற்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு எனப்படும் நீட் தேர்வு 3ஆம் நாள் நடத்தப்பட்டது. மருத்துவராகும் கனவுகளுடன் நாடு முழுவதும் பல லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதினர். இந்நிலையில் இந்த தேர்வுக்கான வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதாகவும் பல லட்சம் ரூபாய்க்கு வினாத்தாள் விற்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது குறித்து ஆராய்ந்த தேசிய தேர்வு முகமை மத்திய அரசின் ஒப்புதலுடன் மே 3ஆம் நாள் நடந்த நீட் தேர்வை ரத்து செய்துள்ளதாக அறிவித்து உள்ளது. மறுதேர்வு நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்து உள்ளது. மறுதேர்வுக்கு புதிதாக பதிவு செய்யவும் கட்டணம் செலுத்தவும் தேவையில்லை என்றும் தேசிய தேர்வு முகமை அறிவித்து உள்ளது. தேர்வு வினாத்தாள் வெளியானது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தவும் மத்திய அரசு தீர்மானித்து உள்ளது. அசாம் முதலமைச்சராக ஹிமந்த பிஸ்வ சர்மா தொடர்ந்து 2வது முறையாக பதவியேற்றுக் கொண்டு உள்ளார். அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்து உள்ளார்.
அசாமில் 2016ஆம் ஆண்டு முதல் பாஜக ஆட்சியில் இருந்து வருகிறது. பாஜகவின் இரண்டாவது ஆட்சி காலத்தில் 2021ஆம் ஆண்டு முதல் ஹிமந்த பிஸ்வ சர்மா அசாம் முதலமைச்சராக பதவியேற்றார். அண்மையில் நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் மொத்தம் உள்ள 126 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி 102 இடங்களை வென்று உள்ளது. பாஜக மட்டும் 82 தொகுதிகளில் வென்று உள்ளது. இந்நிலையில் மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துள்ள நிலையில் அமைச்சரவையின் பதவியேற்பு விழா இன்று குவஹாத்தியில் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தலைவர் நிதின் நவீன், மத்திய அமைச்சர்கள், பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொண்டனர். அப்போது இரண்டாவது முறை முதலமைச்சராக ஹிமந்த பிஸ்வ சர்மா அசாமி மொழியில் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தார். ஹிமந்த அமைச்சரவையில் அமைச்சராக ராமேஸ்வர் தெலி, அசாம் கனக பரிஷத் தலைவர் அதுல் போரா, சரண் போரா, அஜந்தா நியோக் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு ஆளுநர் பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்தினார். விழாவில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர்கள், பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள் ஆகியோருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை தேசிய தென் இந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஐயா கண்ணு சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஐயா கண்ணு மற்றும் நிர்வாகிகள் சந்தித்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்போது தேசிய நுகர்வோர் கூட்டுறவு கூட்டமைப்பு தொடர்பாக 317 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இருப்பதாகவும் அதனை ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை மனு அளித்தனர். தொடர்ந்து நிலுவைத் தொகையை 2 வாரங்களுக்குள் பெற்றுத்தர நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். அன்னை காமாக்யா தேவியை தரிசிக்கும் நற்பேறு தனக்கு கிடைத்ததாக பீகார் முதலமைச்சர் சாம்ராட் சௌத்ரி தெரிவித்துள்ளார். பீகார் முதலமைச்சர் சாம்ராட் சௌத்ரி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டு உள்ளார். அதில் அசாமின் குவஹாத்தியில் அமைந்துள்ள நீலாஞ்சல் மலையில் வீற்றிருக்கும் புகழ்பெற்ற சக்தி பீடமான அன்னை காமாக்யா தேவியை தரிசிக்கும் நற்பேறு தனக்கு கிடைத்ததாக கூறினார். அனைவரின் நல்வாழ்வு, மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பு ஆகியவற்றிற்காக தான் அன்னை காமாக்யாவிடம் பிரார்த்தித்தேன் என்று தெரிவித்தார். மேலும் தன் விருப்பங்களை நாள்தோறும் தனக்கு அருள்பவளே, ஓ காமேஸ்வரி, உனக்கு தன் வந்தனங்கள் என்று தான் போற்றினேன் என பதிவிட்டு உள்ளார். பொன்னேரி தொகுதியில் நிறைய குறைபாடுகள் உள்ளன. இதை அனைத்தையும் தன்னுடைய சவாலாக எடுத்துக்கொண்டு மக்களுக்கு பணியாற்ற உள்ளதாக தாவேக சட்டமன்ற உறுப்பினர் ரவி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ரவி வெற்றி பெற்றதையொட்டி மாவட்ட இணை செயலாளர் சிலம்பரசன் தலைமையில் வாக்காளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் வெற்றி பெற்ற வேட்பாளர் ரவி கலந்து கொண்டு கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அவர் பேசிய போது தொகுதியில் நிறைய குறைபாடுகள் உள்ளன. இதை அனைத்தையும் தன்னுடைய சவாலாக எடுத்துக்கொண்டு மக்களுக்கு பணியாற்ற உள்ளதாக தெரிவித்தார். இதில் மாவட்ட ஒன்றிய செயலாளர்கள், மகளிர் நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். விழா முடிவில் அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் நல பணிகளில் இன்னும் பல சாதனைகள் புரிய நயினார் நாகேந்திரன் தனது வாழ்த்துக்களை தெரிவித்து உள்ளார். முன்னாள் முதலமைச்சர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது சமூக வலைதள பக்கத்தில் செய்தி வெளியிட்டு உள்ளார். அதில் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் மதிப்பிற்குரிய அண்ணனுமான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தனது இதயம் கனிந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அவர் நீண்ட ஆயுளுடனும் சிறந்த ஆரோக்கியத்துடனும் அர்ப்பணிப்பும் உறுதியும் கொண்டு தொடர்ந்து அவரது அரசியல் பயணம் மேலும் உயர்ந்து மக்கள் நல பணிகளில் இன்னும் பல சாதனைகள் புரிய தன் உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடுதான் விஜய் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி தலைமையில் வாக்காளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கௌதம சிகாமணி பேசிய போது திமுகவிற்கு எதிராக மாயை உருவாக்கி பொய்யை சொல்லி வாக்குகளை விஜய் பெற்றதாகவும் அவர் உண்மையை சொல்லி ஆட்சிக்கு வரவில்லை எனவும் குற்றம் சாட்டினார்.
திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடுதான் விஜய் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளதாக தெரிவித்தார். தமிழக முதல்வராக பதவி ஏற்கும் போது விஜய் சினிமா டயலாக் பேசிதான் பதவியேற்றதாக விமர்சித்தார். மக்கள் பிரதமரின் வார்த்தைகளை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பீகார் அமைச்சர் சிரவன்குமார் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் அமைச்சர் சிரவன்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது டீசல் மற்றும் பெட்ரோல் அதிக அளவிலான மாசுபாட்டை ஏற்படுத்துகின்றன. இதன் பயன்பாட்டை முடிந்தவரை குறைக்க வேண்டும் என்றும் அதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும் என்றும் தான் பிரதமர் மோடி பரிந்துரைத்துள்ளதாக கூறினார். தங்கம் குறித்தும் அவர் ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தெரிவித்தார். எனவே மக்கள் பிரதமரின் வார்த்தைகளை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். கொண்டசமுத்திரத்தில் சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய் அமைக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வேலாயுதம்பட்டி, பாண்டியன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய்கள் அமைக்க உள்ளது. இதற்காக ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் தலைமையில் அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய் அமைத்து தரக்கோரி பொதுமக்கள் ஒன்றிய குழு தலைவரிடம் கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்து அவர் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதிலளித்தார். இதில் வார்டு கவுன்சிலர் சதீஷ்குமார், ஜெயபிரகாஷ், ராஜ்கமல், ஜீவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பின் மாநில தலைவர் சுரேஷ் எழுதிய போதையால் பாதை மாறிய இளைய தலைமுறை என்ற நூல் வெளியீட்டு விழாவில் அமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பின் மாநில தலைவர் சுரேஷ் எழுதிய போதையால் பாதை மாறிய இளைய தலைமுறை என்ற நூலின் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் துணை பொதுச் செயலாளர் மதிவதனி, அரசு கல்லூரி முதல்வர் மாதவன், மாநில பொதுச் செயலாளர் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு நூலை வெளியிட்டு உரையாற்றினர். இந்நிகழ்வில் மாநில செயலாளர் சுரேஷ், மாநில கௌரவ தலைவர் தேவராஜ், மாநில துணைத் தலைவர் அசோக் உள்ளிட்ட மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பின் நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பு குழு தோழர்கள் ஜெகதீஷ், விஸ்வாஸ், சந்தோஷ், சஞ்சய், சிவசங்கர் ஆகியோர் செய்திருந்தனர். உஜ்ஜயினியில் பஸ்ம ஆரத்தியை காணும் வாய்ப்பு கிடைத்த நிலையில் மற்றவர்களுடன் இணைந்து அந்த ஆன்மீக ஆற்றலை உணர்ந்தது தனக்கு மிகவும் ஆழமான ஒரு அனுபவமாக இருந்ததாக நடிகை தமன்னா பாட்டியா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் உள்ள மகாளேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற பஸ்ம ஆரத்தியில் நடிகை தமன்னா பாட்டியா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தெய்வீக அழைப்பு வரும்போது மட்டுமே ஒருவரால் இந்த இடத்திற்கு வர முடியும் என்று தெரிவித்தார். பஸ்ம ஆரத்தியை காணும் வாய்ப்பு கிடைத்த நிலையில் மற்றவர்களுடன் இணைந்து அந்த ஆன்மீக ஆற்றலை உணர்ந்து தனக்கு மிகவும் ஆழமான ஒரு அனுபவமாக இருந்ததாக தெரிவித்தார். மேலும் அங்கு அமர்ந்து அந்த சூழலை உள்வாங்குவது மிகப்பெரிய பாக்கியம் என்று கூறினார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பதவியேற்றதை முன்னிட்டு தாவேகே இளைஞரணி சார்பில் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழக முதல்வராக பதவியேற்றதை கொண்டாடும் வகையில் தூத்துக்குடி மாவட்டம் தாளமுத்து நகர் பகுதியில் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சுதாகர் தலைமையில் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்வில் தூத்துக்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெகதீஸ்வரன், ஒன்றிய பொருளாளர் சந்தனமுத்து, துணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன், செயற்குழு உறுப்பினர் பிரவீன் உள்ளிட்ட ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மதுக்கரையில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கோவை மாவட்டம் மதுக்கரையில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி ஸ்னேகா 600க்கு 597 மதிப்பெண்கள் பெற்று பொள்ளாச்சி மாவட்டத்தில் முதலிடத்தையும் மாநில அளவில் 2ஆம் இடத்தையும் பிடித்து பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்து உள்ளார். இதே பள்ளியில் பயின்ற மாணவி வித்யாஸ்ரீ 595 மதிப்பெண்களும், மாணவி நேகா 581 மதிப்பெண்களும் பெற்று கவனம் ஈர்த்து உள்ளனர். இந்த சாதனையை கொண்டாடும் வகையில் பள்ளி நிர்வாகம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் பள்ளியின் தாளாளர் சண்முகம் தலைமையில் சாதனை மாணவிகள் மேடைக்கு வருகை தந்தபோது பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பி கைகளை தட்டி மாணவிகளை உற்சாக வரவேற்றனர்.
இந்நிகழ்வில் பள்ளி முதல்வர் ரேகா மணிகண்டன் பேசிய போது மாணவர்களின் வெற்றிக்கு ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின் கடின உழைப்பே காரணம் என்று தெரிவித்தார். அதை அவர்களை கௌரவித்து இன்று நான் அவர்களுக்கு மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். பொன்னாடை போற்றி நாங்கள் கௌரவித்திருக்கிறோம். இது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. கடந்த பள்ளி 30 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. முதன்முறையாக இந்த மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பெற்ற மாற்று எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறதுனால கூப்பிட்டு கௌரவிக்கிறோம். பூவிருந்தவள்ளியில் உள்ள வெசி சிஎஸ்ஐ ஆலயத்தின் 200ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி 200 மாணவர்கள் திரு ஊழியத்தின் வாக்குகளை இடைவிடாமல் வாசித்து புதிய உலக சாதனை படைத்து உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் உள்ள வெசி சிஎஸ்ஐ ஆலயத்தின் 200ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவில் 200 மாணவர்கள் இணைந்து திரு ஊழியத்தின் வாக்குகளை இடைவிடாமல் வாசித்து புதிய உலக சாதனை படைத்தனர். இந்த சாதனையானது ஐன்ஸ்டீன் புக் ஆஃப் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. மனப்பாட திறன், அதாவது நினைவூட்டல் திறனை பெருக்கவும், தமிழ் வளர்ச்சியை அவர்களுக்கு பெருக்கவும், திரு ஊழியத்தில் பொது மொழிபெயர்ப்பில் அவர்கள் 200க்கும் மேற்பட்ட வாக்குகளை தெரிவித்து கடவுளை மாற்றிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ஒழுங்கை எங்களுக்கு ஒழுங்கு செய்திருக்கிற அருமையான எங்களுடைய விடுமுறை ஊழியர்களுடைய இயக்குநர்கள் அன்பு தம்பி பிரின்ஸ் அவர்களையும் அக்கா ரூபி அக்கா அவர்களையும் நாங்கள் உளமாற திருச்சபையாக வாழ்த்துகிறோம். புதுநல்லா கவுண்டம்பட்டியில் உள்ள ஒரு கோழி பண்ணையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து உள்ளனர். சேலம் மாவட்டம் புதுநல்லா கவுண்டம்பட்டியில் உள்ள ஒரு கோழி பண்ணையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இது குறித்து ஓமலூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த நிலைய அலுவலர் தர்மலிங்கம் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். தொடர்ந்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீ முழுமையாக அணைக்கப்பட்டு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. தீயணைப்பு வீரர்களின் துரிதமான நடவடிக்கையால் தீ அருகிலிருந்த பகுதிகளுக்கு பரவாமல் தடுக்கப்பட்டது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. புதுக்கோட்டை அருகே 40க்கும் மேற்பட்டவர்களிடம் கொடுக்கும் பணத்திற்கு கூடுதல் வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறி 15 கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை பெற்று மோசடி செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூரை சேர்ந்தவர் சரவணன். இவர் புதுக்கோட்டை தாவேக மத்திய மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருந்த நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு உள்ளார். மேலும் இவர் புதுக்கோட்டையில் உள்ள பிரபல மருத்துவமனைகளில் PRO மற்றும் மார்க்கெட்டிங்கில் பணிபுரிந்து வந்துள்ளார். இதைத் தொடர்ந்து இவர் கடந்த 3 ஆண்டு காலமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சியினர், தொழிலதிபர்கள் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்டவர்களிடம் கொடுக்கும் பணத்திற்கு கூடுதல் வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறி 15 கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை பெற்று மோசடி செய்து உள்ளார். இதையடுத்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே சரவணன் புதுக்கோட்டையில் இருந்து வெளியூருக்கு சென்று தலைமறைவாகி உள்ளார். இதனால் பதற்றமடைந்த பாதிக்கப்பட்டவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனுக்களை அளித்து உள்ளனர். தொடர்ந்து காவல்துறையினர் தீவிர விசாரணையில் நாக்பூரில் வைத்து சரவணனை கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சரவணனை அழைத்து வந்த தகவல் அறிந்த 20க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புகாரின் அடிப்படையில் சரவணன் மீது வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் 50 லட்சம் ரூபாயை மோசடி செய்துள்ளதாக தெரிவித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. முகப்பேரில் உள்ள தனியார் உணவகத்தில் அடியாட்களுடன் சேர்ந்து பணம், பொருட்களை திருடி சென்றவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உணவக மேலாளர் கார்த்திக் JJ நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து உள்ளார். சென்னை முகப்பேரில் உள்ள தனியார் உணவகத்தில் அடியாட்களுடன் சேர்ந்து உணவக ஊழியர்களை தாக்கி உணவகத்தில் இருந்த பணம், பொருட்களை திருடி சென்று உள்ளனர். இது குறித்து உணவக மேலாளர் கார்த்திக் JJ நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த மனுவில் உணவக உரிமையாளர் நரசிம்ம பாண்டியனுக்கும் நில உரிமையாளர்களுக்கும் கொடுக்கல் வாங்கல் தகராறு இருப்பதாலும் தங்களை தாக்கி காயப்படுத்தி உள்ளதாக கூறியுள்ளனர். மேலும் உணவகத்தில் அத்துமீறி நுழைந்த பணத்தை கொள்ளையடித்து சென்ற நபர்கள் மற்றும் தாக்கியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து உள்ளனர். ஹோட்டல் இப்போ ரப்பீஸ் எல்லாம் நைட் யாரும் உள்ள ஹோட்டலுக்கு முன்னாடி கட்டிட வேஸ்ட் எல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க. இன்னும் குற்றவாளிகள் கைது பண்ணல, FIR போடாமல் இருக்காங்க. குற்றவாளிகளை இப்போ தான் ஆட்சி மாறி இருக்கு, மாற்றம் வரும்னு நினச்சோம். ஆனால் அதே
அதே குற்றங்கள் தொடர்ந்து சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது. போலீஸு விரைவாக நடவடிக்கை எடுக்கணும், எஃப்ஐஆர் போட்டு குற்றவாளி கைது பண்ணணும். பக்கா நாங்கள் கரெக்டாக அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் ஓனர்கிட்ட அக்ரிமெண்ட்டு சிவில் சூட் போட்டிருக்கோம். சிவில் சூட் பெண்டிங் இருக்கும்போது இந்த மாதிரி ஓனர் வந்து அராஜகமாக ரவுடிங்களை கூட்டு வந்து இல்லீகலாக சட்டத்தை ரொம்ப வாடகைதாரரை காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. சேலம் அருகே விவசாய கிணற்றில் தவறி விழுந்த தம்பதியினரை தீயணைப்பு துறையினரின் துரித நடவடிக்கையால் உயிருடன் மீட்டு உள்ளனர். சேலம் மாவட்டம் நல்லண்ணம்பட்டியில் உள்ள ராஜா என்பவரின் விவசாய கிணற்றில் 2 பேர் தவறி விழுந்து உள்ளனர். இது தொடர்பாக ஆட்டியாம்பட்டி தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்திற்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த பொறுப்பு நிலைய அலுவலர் அருணகிரி தலைமையிலான வீரர்கள் கிணற்றில் சிக்கியிருந்த அருள் மற்றும் அவரது மனைவி சுசீலா ஆகியோரை நீண்ட நேரம் போராடி பாதுகாப்பாக உயிருடன் மீட்டனர். இதில் துரிதமாக செயல்பட்டு தம்பதியினரை காப்பாற்றிய தீயணைப்பு வீரர்களை அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டுக்களை தெரிவித்து உள்ளனர். திருத்துறைப்பூண்டி அருகே வயல்வெளியில் எரிந்த நிலையில் கிடந்த பெண் எலும்புக்கூட்டை காவல்துறையினர் மீட்டு திருவாரூர் மருத்துவக் கல்லூரிக்கு தடவியல் பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து உள்ளனர். திருவாரூர் மாவட்டம் குன்னலூர் தர்காஸ் என்ற கிராமத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த சில வயல்வெளிகளுக்கு சென்றபோது அங்கு முற்றிலுமாக எரிந்த நிலையில் எலும்புக்கூடு கிடந்துள்ளதை கண்டனர். இது குறித்து உடனடியாக கிராமத்தினர் எடையூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் நீல் சர்மா, காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பவானியா, முத்துப்பேட்டை ஆய்வாளர் முத்துக்குமரன், இடையூர் ஆய்வாளர் சுகுணா உள்ளிட்டோர் விசாரணை மேற்கொண்டனர். முதல் கட்ட விசாரணையில் எரிந்த நிலையில் உள்ள எலும்புக்கூடு பெண்ணாக இருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து எரிந்த நிலையில் உள்ள எலும்புக்கூட்டை திருவாரூர் மருத்துவக் கல்லூரிக்கு தடவியல் பரிசோதனைக்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். கிரி சமுத்திரத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற அக்னி வசந்த பெருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கிரி சமுத்திரத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் அக்னி வசந்த பெருவிழா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட பூங்கரகம் பாலாற்றங்கரையில் இருந்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து கோவில் முன் ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தினர். இந்நிகழ்வில் திமுக நகர செயலாளர் சாரதிக்குமார் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பொன்னேரியில் ஹரிகிருஷ்ண பெருமாள் கோவில் சித்திரை பிரமோற்சவத்தின் தெப்ப உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பொன்னேரியில் ஹரிகிருஷ்ண பெருமாள் கோவில் சித்திரை பிரமோற்சவத்தின் தெப்ப உற்சவ திருவிழாவில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பொன்னேரி திருவாயர்பாடியில் அருள்பாலிக்கும் ஹரிகிருஷ்ண பெருமாள் ஆலயத்தின் சித்திரை பிரமோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி ஹரிகிருஷ்ண பெருமாள் சிம்ம அனுபந்த உண்ண அன்ன வாகனத்தில் எழுந்தருளி முக்கிய மாட வீதிகள் வழியாக திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தெப்ப உற்சவ திருவிழாவை ஒற்றி சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் திரண்டு வந்து எம்பெருமானை வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இனி வருவது திரையுலக செய்திகள். ஜனநாயகன் படத்தின் டைட்டிலை சட்ட விதிமுறைகள் அனுமதிக்கும் பட்சத்தில் டைட்டில் கார்டு மாற்றப்படும் என்று உரிமையாளர் வெங்கட் நாராயணா தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சரும் நடிகருமான விஜய் நடித்த கடைசி படம் ஜனநாயகன். இப்படம் தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கலால் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டது. தற்போது தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிந்துள்ள நிலையில் படம் எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு விஜய் ரசிகர்களிடையே எழுந்துள்ளது. இதற்கிடையே விஜய் தற்போது முதலமைச்சராக இருப்பதால் படத்தின் டைட்டில் கார்டு முதல்வர் விஜய் என்று மாற்ற வேண்டும் என ரசிகர்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். இது குறித்து கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனத்தின் உரிமையாளர் வெங்கட் நாராயணா சட்ட விதிமுறைகள் அனுமதிக்கும் பட்சத்தில் டைட்டில் கார்டு மாற்றப்படும் என்று தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 56வது போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. அகமதாபாத்தில் உள்ள 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 56வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. இதில் குஜராத் அணியின் கேப்டன் சுப்மன் கில் தலைமையிலான வீரர்களும் ஹைதராபாத் அணியின் கேப்டன் பாட் கமின்ஸ் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர்.
இவ்விரு அணிகளும் இதுவரை 6 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கின்றன. இதில் குஜராத் அணி 5 முறையும் ஐதராபாத் அணி 1 முறையும் வெற்றி பெற்று உள்ளன. இந்நிலையில் இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் முதலிடத்துக்கு முன்னேறப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,14,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 230 ரூபாய் அதிகரித்து 14,330 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,840 ரூபாய் அதிகரித்து 1,14,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,25,064 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 795 புள்ளிகள் குறைந்து 75,221 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 222 புள்ளிகள் குறைந்து 23,593 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவராக பொறுப்பேற்றார் தாவேகாவின் ஜேசிடி பிரபாகர். ஜனநாயகத்தின் இதயமாக சட்டப்பேரவை செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேச்சு. திருப்பத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட சீனிவாச சேதுபதி நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க கூடாது. திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் தொடுத்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அஞ்சல் வாக்குகளையும் வீடியோ பதிவுகளையும் பாதுகாப்பாக வைக்கவும் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள் அருகில் உள்ள 717 அரசு டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட உத்தரவு. முழு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படுமா என்று மக்கள் எதிர்பார்த்த நிலையில் முதற்கட்ட நடவடிக்கை. திமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமி பேச்சு நடத்தியதாக CV சண்முகம் குற்றச்சாட்டு. அதிமுகவின் 30க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு ஆதரவளிப்பதாகவும் அறிவிப்பு. வினாத்தாள் வெளியானதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து மே 3ஆம் நாள் நடந்த நீட் தேர்வு ரத்து. மறுதேர்வு நடத்தும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. அசாம் முதலமைச்சராக தொடர்ந்து 2வது முறையாக ஹிமந்த பிஸ்வ சர்மா பதவியேற்பு. பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் வாழ்த்து. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.